லாஸ் வேகாஸ்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்ட்டி, கேம்பிளிங் அண்ட் பியூர் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு ஒரு ஏஸ்தட்டிக் பியூட்டி இருக்கு. இந்த வீடியோவில் அந்த மாதிரி நிறைய இடத்த போய் பார்க்க போகிறோம். ஃப்ளமிங்கோஸில் ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸான வெனிஷியன் போட்டில் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் இங்கே இருக்கிற ஐஃபில் டவர் மேலேருந்து இந்த சிட்டியை ஃபுல்லாக பார்த்து ரசிக்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் உலக புகழ்பெற்ற கார்டன் ராம்சேவோட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் வந்து ஃப்ளாமிங்கோ ரிசார்ட்க்கு. இங்கே லைவ் ஹேபிட்டாட்ஸ் ஆஃப் ஃப்ளாமிங்கோஸ், சீ டர்ட்டில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த ரிசார்ட்டோட கான்செப்டே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாமே ஃப்ளாமிங்கோ தீம். அவங்களோட டிசைன்லேருந்து கலர்ஸ் அண்ட் மர்ச்சன்டைஸ் வரைக்கும், ஈவன் அவங்களோட ஃப்ளோரிங்லாம் கூட அந்த தீமில் தான் இருக்குது. எங்களுக்கு நிஜமாவே இதை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எண்ணி ஒரு 6 ஃப்ளமிங்கோ இருக்குங்க. அந்த 6 ஃப்ளமிங்கோவை வச்சு இவங்க பண்ணுற அலப்பற தாங்க முடியல. அதுக்கு இவ்வளோ கூட்டம். ஸோ இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் தீமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எங்கேயும் பெருசாக பார்க்க முடியாது. ஒரு பேர்ட் ஆர் ஒரு அனிமலை வச்சுன ஒரு தீமில் ஒரு ஃபுல் ரிசார்ட் அண்ட் கேசினோவே இருக்கிறது. ஸோ இவ்வளோ பிஸியாக இருக்கிற இந்த லாஸ் வேகாஸ் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு காமாக கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான ஒரு என்வாயன்மெண்ட்டும் இருக்குது. நாங்கள் செம்மையாகவே என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த. சான்ஸ் கிடைச்சா நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் இங்கேயே நீங்கள் ஸ்டே கூட பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீட்லலாம் மக்கள் ஆல்ரெடி கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. இதே ஸ்ட்ரீட்டை நாங்கள் நைட்டும் வந்து காட்டுவோம். அப்போ இதோட வைபே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அவங்க ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குற டிப்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய டெய்லி லைஃபே இருக்குது. இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். இட் இஸ் கால்ட் த வெனிஷியன். அண்ட் இங்கே தான் அந்த ஃபேமஸ் போட் ரைடும் இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, அந்த என்டையர் போட் ரைடும் இந்த பில்டிங்க்கு உள்ளேயே இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரிசார்ட் வெளியிலேருந்தே எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். We are now in the most beautiful place. வெனிஷியனில் இருக்கோம். உள்ள என்ட்ரியே சும்மா தாறுமாறாக இருக்குது. போக போக பார்ப்பீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. நாங்கள் ஆல்சோ ஒரு ரைடு எடுக்க போகிறோம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இந்த ஊரில் நீங்கள் எந்த கேசினோ ஆர் ரிசார்ட்டுக்கு வேணும்னாலும் ஃப்ரீயாகவே உள்ளே போகலாம். ரிசர்வேஷன் இருந்தால் தான் போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு ஷாப்போ இல்லை அட்ராக்ஷனோ செப்பரேட்டாகவே இருக்கும். அண்ட் அது எல்லாமே வந்துட்டு ஓப்பன் டு பப்ளிக். ஸோ உள்ளே போகணுன்னா எந்த ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த போட் ரைட். அண்ட் இதில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு லைன் இருக்குங்க. இந்த லைனில் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்கணும். இங்கே ஆன்லைன் ரிசர்வேஷன் கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும்னு நினைக்கிறேன்.
gondoliers sing to their guests for tips. Canta el propina. Okay, I sing for you. La città longa, prospero el vento. Mare lucida. உண்மையாகவே இது ரொம்ப சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் வெனிஸ்க்கு போனதில்லை, பட் அதை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. 15 minutes தான் இந்த ரைடு, பட் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க சூப்பராக பாடினாரு. ஸோ இங்கே லாஸ் வேகாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நாங்கள் வேர்ல்டு ஃபேமஸ் கார்டன் ராம்சேயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். உள்ளே போகும்போதே என்னோடய எக்ஸ்பெக்டேஷனும் சரி எக்ஸைட்மெண்ட்டும் சரி ரொம்பவே ஹையாக இருந்தது. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டேஸ்ட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, மெனுவே வந்துட்டு வேற லெவலாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ, சும்மா கிடையாது. செலிபிரிட்டி ஷெஃப்னா அப்படி தான் இருக்கணும் போது. இந்த இடத்துல வெஜ் ஆப்ஷன் இருக்குமான்னு நான் யோசித்தேன், ஆனால் இருக்கு. வெரி லிமிட்டட், பட் இருக்கு, மேனேஜபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ்க்கு ஸ்ட்ரீட் கார்ன் டிப்னு ஒன்று வாங்கினோம். ஸ்வீட் கார்ன் டிப்புக்கு ஏதோ காரா பூந்தி ரைத்தா மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்களே. பயங்கர கிரீமியா இருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பர்கர் வந்தாச்சு. ட்ரஃபிள் பர்கர் சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு நோ பேக்கன் அண்ட் பேட்டியை வந்துட்டு வீகன் பேட்டி ஆக்கிட்டோம். இதில் கூட கார்டன் ராம்ஸ் வெறும் குச்சி தான் பாரு. பார்க்க தான் குட்டியாக இருக்குது, உள்ள ஹெவி ஃபில்லிங்காக இருக்குது. பட் இந்த பேட்டி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்மளால தர முடியாது. நான் வந்து ட்ரஃபிள் ஃப்ரைஸ் வாங்கிருக்கேன். நான் இதுலயே வாழ்ந்துருக்கேன். நம்மளுக்கு இந்த பர்கர்லாம் வந்து செகண்டரி தான், பட் இந்த ட்ரஃபிள் ஃப்ரைஸ் வேற. எனக்கு அவங்களுடைய பர்கர் அண்ட் ட்ரஃபிள் ஃப்ரைஸ் ரொம்பவே பிடிச்சது. அண்ட் அவங்களோட கார்ன் டிப்பும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. தலைவன் தான் ப்ரூவ் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இதோ நம்ம இந்த ஐஃபில் டவருக்கு தான் போகிறோம். ஏன்னா அதோட டாப்லேருந்து பார்த்தா இந்த ஃபுல் லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப்பே தெரியுமா. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஸ்லாட் மெஷின்ஸ் அண்ட் கேம்பிளிங் டேபிள்ஸ் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இங்கே மக்கள் வரதே இதுக்காக தான். இந்த இடத்துக்கு இங்கே வந்தே நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், முன்னாடியே வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே கைஸ், ஸோ இப்போ நாங்கள் ஐஃபில் டவர் மேலே போகிறதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டோம். இந்த வியூ வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூஸ் இன் வேகாஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ ஆஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் தீம். இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ளாக் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு தீமில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஞ்சாக, மார்னிங் உங்களுக்கு வெனிஷியன் இட்டலி அது காமிச்சோமா. ஸோ வந்துட்டு எல்லா இடத்தையும் அவங்க ஆனர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. We have a 90-second ride to the observation deck, which is going to be at 460 feet. The whole tower is 541 feet, which makes us half the height of the tower in France. Wow. Please watch your step on the right. Thank you.
இது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டன்னிங்கான வியூ, எஸ்பெஷலி நைட் டைமில் பார்க்கறதுக்கு. அண்ட் இது என்டையர் லாஸ் வேகாஸ் அந்த ஸ்ட்ரிப் சொல்கிறாங்களா, அது வந்து ஈஸியாக இங்கேருந்து பார்க்க முடியுது. லைட்ஸில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதோ ஸ்பியர், அதுக்கு நாங்கள் நாளைக்கு போக போகிறோம். ஸோ இந்த பக்கம் தான் வந்துட்டு உங்களுக்கு பெலாஜியோ இருக்குது. இங்கே தான் அந்த ஃபவுண்டைன் ஒர்க்ஸ் அண்ட் அங்கே சீசர்ஸ் பேலஸ். ஸோ என்டையர் ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் ஒரே வியூவில் பார்க்கணும் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ். கீழே இறங்கி போகும்போது இந்த மாதிரி லாக்ஸ்லாம் இங்கேயும் கட்டியிருக்காங்க. இது ஃப்ரான்ஸில் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இங்கேயும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்து முடிச்சுட்டு லாஸ் வேகாஸோட பிஸி ஸ்ட்ரீட்ஸை நைட்டில் போய் சுற்றி பார்க்கலான்னு போனோம். இந்த இடத்த நைட்டில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு டெசர்ட்டில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி இதை ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. இந்த ஊருக்கு சும்மா ஒன்றும் பார்ட்டி சிட்டின்னு பேர் வைக்கல, நைட் டைமில் தான் இங்கே எல்லாருக்கும் உயிரே வருது. Hero, man, we were just in the food court eating our heroes yesterday. That's the way. Every single morning I'm trying to pray. நைட் எஃபெக்ட் ஆஃப் லாஸ் வேகாஸ் சான்ஸே இல்லாமல் இருக்குது. இது ஒரு வேறு உலகங்க. அதுவும் நைட் டயத்தில் வேறு மாதிரியான ஒரு உலகமாக இருக்குது. இந்த இடம் தான் நான் உங்களுக்கு மார்னிங்கே காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்ஸ், மக்கள் கூட்டம்னு இந்த இடமே வேறு வைப்பில் இருக்குது. அண்ட் நாங்கள் போயிருந்தப்போ கிறிஸ்மஸ் பீரியட் வேறு, ஸோ கேட்கவே வேணாம் இவங்களோட செலிப்ரேஷன்ஸை பற்றி. இப்போ எங்கே போகிறோம்னா இந்த ஜெயிண்ட் வீலில் மேலே போய் இந்த என்டையர் சிட்டியும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். And two, have a great time. Thank you. ஸோ அந்த ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கொண்டோலா டைம் வந்தாச்சு. அண்ட் நாங்கள் நினச்சதை விட இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 பேர் போகலாங்க இதில் அட் டைமில். அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பாட். ஒரு பெரிய ரூம் ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓகே தான் இது. ஆமாம், கண்டிப்பாக இதை இங்கே வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை விட எக்கச்சக்கமான நல்ல ஐட்டங்கள்லாம் இருக்குது பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபில் டவர் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா இடங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பாக எங்களோட எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.